அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன் இருதயம் ஸ்திரப்படும், ஏன் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு இருதயம் எப்படி இருக்குன்னா மதில் மேல் பூனை போல இருக்கு. இந்த பூனை மதில் மேல இருக்கும்போது இந்த பக்கம் தாவறதா அந்த பக்கம் தாவறதா அப்படின்னு ஒரு ரெண்டகமான ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் இந்த இருதயம் ஸ்திரமில்லாத ஒரு தன்மை. எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியாது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. இருதயம் ஸ்திரமா இல்லாதவுடைய சூழ்நிலை இதுதான். வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது எந்த பாதையில போகணும், எந்த வழியில போகணும், எந்த ஆலோசனை கேட்கணும், எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாம தெரிந்து கொள்வதற்கு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க தான் இந்த இருதயம் ஸ்திரமில்லாத பிள்ளைகளோட வாழ்க்கை. வேதத்துல கூட பாருங்க, லூக்கா 22:32 வாசிங்க, 31, 32 ரெண்டுத்தையும் வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களெல்லாம் வந்து போட்டு ஒரு வழி பண்றதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டு பெற்றுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? நான் இப்போ வந்து சிலுவையில மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போக போறேன். அதனால என் நிமித்தமாக உங்களுக்கு சத்துரு பலவிதமான நிந்தையை கொண்டு வருவான், அடிகளை கொண்டு வருவான், அவமானங்களை கொண்டு வருவான், சிறைகளை கொண்டு வருவான். அநேகர் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை வேதனைப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க, உங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க. இப்படி எல்லாம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் வரும்போது நான் ஏற்கனவே இருந்த யூத மதத்துக்கு போட்டுமா, இல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த அந்த புதிய வழியில போறதா அப்படின்னு நீங்க தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் ஸ்திரப்படும் போதுதான் உங்களால இப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்வதற்கு வைராக்கியமாய் நின்று ஜெயத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கணும். எதற்காக? வேதம் சொல்லுகிறது, நாம இருதயத்துல ஸ்திரமா இருப்பதற்காக, ஒரு வைராக்கிய வாஞ்சையா இருப்பதற்காக. எதை கர்த்தருடைய வழியில நாம செய்து நடத்துக்கணுமோ அதெல்லாம் நடப்பிக்கப்பட, ஒரு சரியான முடிவை எடுக்க, ஒரு சரியான வழியில நடக்க, ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க, ஒரு சரியான துணையை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான படிப்பை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான வேலையை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான வியாபாரத்தை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான போராட்டத்துக்கு உண்டான முடிவை எடுக்க இன்னைக்கு இருதயம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களை போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தை சமாளிக்க தெரியாம அவங்க தடுமாறுகிறதை பார்க்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது எந்த வழியில போனோம் தெரியாம தடுமாறுவதை பார்க்கிறோம். நீங்க கடன் பிரச்சனை வந்தா ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது, வியாதி வந்தா ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது, ஒரு விபத்து வந்தா ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது. நான் என்ன செய்யறது, இந்த சூழ்நிலை எப்படி கையாள்வது, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது என்று சொல்லி அது தடுமாறி கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு. அப்பொழுது உன்னுடைய இருதயம் ஸ்திரப்படும். இருதயம் ஸ்திரப்பட்டா சரியான வழி உனக்கு தெரியும், சரியான பாதை உனக்கு தெரியும், சரியா நடக்க வேண்டிய வழி உனக்கு தெரியும், என்ன முடிவெடுக்கணும் உனக்கு தெரியும், எந்த பாதையில போகணும்னு தெரியும், எதை சூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் ஸ்திரப்படுவதற்கு இன்னைக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய பாதத்துல நாம காத்திருக்கணும். அநேக சூழ்நிலையில பின்மாற்றத்துல ஜனங்க போறதுக்கு காரணம் என்ன? தேவனை விட்டு பின்மாற்றத்துல போறதுக்கு காரணம் என்ன? உலக மனுஷனை போல குடிக்கு பின்னாடி போக காரணம் என்ன? சிகரெட்டுக்கு பின்னாடி போக காரணம் என்ன? வேசித்தனம், விபச்சாரத்தனம், போதை பழக்கத்துக்கு அடிமையாக காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளை, இருதயத்துல ஒரு